கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷென்பாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு வடை. அதாவது வாழைப்பூவை வச்சு நான் இன்றைக்கி ஒரு வடை செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அது ரொம்ப ருசியாக இருக்கும். வாழைப்பூவை நம்ம பொரியல் கூட்டுன்னு சாப்பிட்றதோட வடையாக செஞ்சு சாப்பிடும் போது அதனுடைய ருசி தனியாக அலாதியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஷென்பாஸ் கிச்சனில் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நம்ம தேவையானது முதல்ல இன்றைக்கி நான் வாழைப்பூவை முதல்ல க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணணும்னா, அதனுடைய நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், கருப்பாக இதாக இருக்கும். அதையும் இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதையும் நம்ம எடுத்துடணும். இது ரெண்டையும் எடுத்து தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்கிறதையும் இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதை ரிமூவ் பண்ணி, ஏன்னா இது டைஜஷனுக்கு இதாக இருக்கும். அதனால் இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சமையல் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நான் இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வடைக்கு நான் யூஸ் பண்ணுறது ஒரு அரை கப் பட்டாணி பருப்பு. பட்டாணி பருப்பு நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும் வடைக்கு. அதனால் நான் இன்றைக்கி ஒரு அரை கப் பட்டாணி பருப்பும் ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பும் எடுத்து நம்ம அதை ஊற வைக்கணும். 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் நல்லா கழுவி 2-3 தடவை கழுவி அதை 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நம்ம இதை ஊற வச்சுட்டு அப்புறம் வடை செய்ய ஆரம்பிப்போம். இப்போ நான் 1.5 மணி நேரமாக இந்த பருப்பை 2 தடவை கழுவி 2 பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. அதில் நான் கொஞ்சம் பருப்பை எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அதை நம்ம அரைச்சதுக்கப்புறம் அதை போட்டோம்னா நல்லா முழிச்சிக்கிட்டு அழகாக இருக்கும். வடை பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இப்போது நான் ஒரு மிக்ஸி எடுத்துக்கிறேன். இந்த மிக்சியில் நம்ம இப்போ வடைக்கு அரைக்க ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கப் சோம்பு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. வடை பருப்புங்கிறதுனால சோம்பு சேர்த்து பண்ணினா அது நல்லது. அப்புறம் 2 பச்சை மிளகாய், வடைக்கு தகுந்த காரத்தை நம்ம சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 2 பச்சை மிளகாயும் 4 மிளகாய் வற்றலும் எடுத்திருக்கேன். அதோடு நம்ம இப்போ கொரகொரப்பாக அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இதை அரைப்படுறதுக்காக கொஞ்சம் பருப்பை போட்டு முதல்ல கொஞ்சம் ஒரு சுற்றி எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது நம்ம அந்த சோம்பு, மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய், கொஞ்சம் பருப்பு சேர்த்து அரைச்சதை பிறுபிறுன்னு அரைச்சதை நம்ம முதல்ல எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த மிக்சியிலேயே நம்ம கொஞ்சம் வாழைப்பூவை ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக ஒரு சுற்றி எடுத்துப்போம். அதில் இளம் பூவை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாழைப்பூவை நம்ம நிறையவும் சேர்க்கக்கூடாது, சேர்த்தா துவப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக பூ, அதுக்கு தகுந்த வடைக்கு தகுந்த பூவை எடுத்துக்கிறோம். இதையும் நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துப்போம். இப்போ நம்ம அந்த வாழைப்பூவை மட்டும் கொஞ்சமாக போட்டு அதை ஒரு சுற்றி எடுத்துருக்கோம். அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். வாழைப்பூ நிறைய போட்டால் கொஞ்சம் வடை துவப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக பருப்புக்கு தகுந்த வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. இப்போ அதே மிக்சியில் மிச்சம் இருக்க பருப்பையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிறுபிறுன்னு நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு. இன்றைக்கி நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன், சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவையான நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம இப்போ பிறுபிறுன்னு அரைச்சிட்டு வருவோம். இப்போ நான் இதை கடலைப்பருப்பையும் அரைச்சிட்டேன். இந்த பருப்பையும் அரைச்சாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும்.
இப்போ ஒரே ஒரு பெல்லாரி வெங்காயத்தை நான் வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, கொஞ்சம் மொறுமறுப்பு கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். சேர்த்து நம்ம நல்லா மாவை செய்யணும், ஒன்று போல் பசங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு, தேவையாக இருந்தால் வாயில் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி உருட்டி உருட்டி மொத்த மாவையும் நம்ம இப்போ உருட்டி உள்ளங்கையில் வந்து இதை வச்சு நம்ம ஒரு வடையாக தட்டணும். வடை வந்து ரொம்ப தடியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் கொஞ்சம் இதாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இப்படியே நம்ம இந்த மொத்த மாவையும் சின்ன சின்னதாக உருட்டி வடையாக தட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம வடையை தட்டுற நேரத்துக்கு நான் வந்து எண்ணெயை வந்து காய வச்சிட்டேன். ஸோ எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வடையை ஒவ்வொன்றா போடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொள்கிற அளவுக்கு போட்டால் போகிறோம். இப்போ வடை வந்து இதாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வாழைப்பூ வச்சு ஒரு வடை செஞ்சோம். நீங்கள் பார்த்தீங்க எப்படி செய்யணும்னு. நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன வாழைப்பூவை எடுத்து அதை வந்து பாதி வடையாகவும் பாதி வந்து சாதத்துக்கு பொரியலாகவும் பண்ணியிருக்கேன். இந்த பொரியல் வந்து ரொம்ப ஈஸி. இதை வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கல்லெண்ணெல்லாம் எடுத்துட்டு அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது நான் காட்டினேன்ல, அதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு லேசாக உப்பு தூவி குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டு அதை நல்லா புளிஞ்சிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை ஒரே ஒரு மிளகா வத்தல் இல்லாட்டா 2 உங்களுக்கு வாழைப்பூ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மிளகா வத்தல் போட்டு நல்லா தாளித்து அதுக்கப்புறம் தேங்காய் பூ நிறைய போட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு உப்பும் தேவையான உப்பும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு ருசியான பொரியல் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் நல்லா வித்தியாசமான ஒரு பொரியல். செஞ்சு பாருங்கள். ரெண்டையும் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு அனுப்புங்க. அதை நான் ரொம்ப விரும்புகிறேன். நீங்கள் வந்து அதை பற்றி எழுதுனீங்கன்னா எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷென்பாஸ் கிச்சனை. வணக்கம்.